புஷ்பா 2 வெற்றிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அல்லு அர்ஜுன் அடுத்து என்ன படம் பண்ண போறாரு? அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வந்து அவர் மேல இருந்துட்டே இருந்தது. ஏன்னா, இந்த புஷ்பா 2வோட வெற்றி வந்து நம்மளோட இந்தியன் சினிமா கண்டிடாத ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, இந்த அளவுக்கு ஒரு ஹையஸ்ட் கலெக்ஷன் வந்து வேற யாருமே குடுத்ததில்ல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அல்லு அர்ஜுன் அடுத்து என்ன படம் பண்ண போறாரு? அப்படிங்கிறத இந்தியாவே வந்து திரும்பி எதிர்பார்த்திருக்கும் பொழுது, அல்லு அர்ஜுன் அடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, அட்லி அவர்களோட தான் வந்து பண்ண போறாங்க. அட்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி ஜவான் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய படத்தோட ஹிட் குடுத்திருந்தாரு. அட்லியும் வந்து அடுத்து என்ன படம் பண்ண போறாரு? அப்படிங்கும் பொழுது முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா சல்மான் கான் அவர்களோட தான் வந்து ஒரு படம் பண்ண போறாரு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாரும் கமலஹாசன் சாரும் வந்து அந்த படத்தில் இருக்க போறதா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டாக் இருந்தது. பட் இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீரியாடிக் போர்ஷன் அப்படிங்கும் பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கும் கமலஹாசன் சாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சல்மான் கான் அவர்களோட அப்பாவோட ரோல் வந்து அட்லி வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. அவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த கதையை வந்து ரிஜெக்ட் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு அடுத்து வந்து அவங்க என்ன படம் பண்ண போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அட்லியுமே வந்து இந்த கதையை நம்ம தள்ளி வச்சுட்டு இப்போ வந்து நம்மளோட அல்லு அர்ஜுன் அவர்களுக்கு வந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஐடியாவில் வந்து வந்திருக்காரு. அல்லு அர்ஜுன் சாரும் அதே மாதிரி அட்லியும் வந்து யாரோட பிக்சர்ஸ் அடியில் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷனில் தான் வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் வந்திருக்கு. ஏன்னா சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய பட்ஜெட் படம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அவங்க கிட்ட இல்லாத காசா அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க 3 பேர் பேரப் பண்ணி தான் வந்து அடுத்த படம் பண்ணுறாங்க அப்படிங்கும் பொழுது எல்லாருக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அல்லு அர்ஜுன் வந்து பார்த்தீங்கன்னா அட்லி அவர்களோட ஹேண்ட்ஸ் ஒர்க் பண்ணும்பொழுது அட்லியோட ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி அவர்கள் படம் யார் படம் பண்ணாலும் அந்த ஹீரோவோட டாப் கலெக்ஷன் வந்து அட்லியோட நேம் தான் வந்து இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுனோட புஷ்பா 2வோட கலெக்ஷன் வந்து முறியடிக்குமா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அட்லி மேலே வந்து இந்த ஒரு ப்ரெஷர் வந்து வந்திருக்கு அப்படி சொல்லலாம். ஏன்னா அட்லி அவர்கள் கமர்ஷியலாக சூப்பராக படம் எடுக்கிறவர். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அட்லி வந்து இந்த படத்து மேலே எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு வச்சுருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சு தான் அந்த படத்தை வந்து எழுத போறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். கண்டிப்பாக வந்து அல்லு அர்ஜுன் அண்ட் அட்லியோட கூட்டணிக்கு நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். நீங்களும் வெயிட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.